லிவிங் கம் டைனிங் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 1328 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 1328 ஸ்கொயர் ஃபீட். மாடல் ஹவுஸை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 3 டைப்பில் இருக்குங்க. அதாவது டைல்ஸ் எதுவுமே போடாமல் இருக்கக்கூடிய ஆக்சுவல் வீடு, டைல்ஸ் போட்ட ஆக்சுவல் வீடு, அடுத்து மாடல் ஹவுஸ் போட்டிருக்கக்கூடிய ஆக்சுவல் வீடு. அதாவது மாடல் ஹவுஸ்னா அது எந்த மாதிரினா உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹவுஸ் தான். எனக்கு இந்த சைஸ் நான் மாடல் ஹவுஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா நீங்கள் வாங்க போகிற வீடை தான் இங்கே நீங்கள் மாடல் ஹவுஸாக பார்ப்பீங்க. அதுதான் ஆக்சுவல் ஹவுஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லிஃப்ட்டை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பிளாக்குக்குமே 2 லிஃப்ட்டுங்க. நார்மல் 5 அடிக்கு 5 அடி அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியும். இந்த லிஃப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட் ரூமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போகிற வசதியோடு இருக்கக்கூடிய லிஃப்ட்டுங்க. 15 பேசஞ்சர்ஸ் லிஃப்ட். நார்த் ஃபேசிங் மெயின் டோர் தாண்டின உடனே 1328 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் அபார்ட்மெண்ட்டுங்க. நம்ம தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்குள்ளேயே ஃபிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமான விஷயம், நான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான ஹைலைட்டாக பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் இதை பார்த்ததுன்னா தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்குள்ளேயே இருக்குது. டைரக்ட் அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைனே இருக்குது. பொதுவாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு யோசிக்கும் பொழுது அந்த மெயின்டெனன்ஸில் பெரிய பேர் பண்ணுற அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவேஜ் டிஸ்போசல் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பம்மல்லேயே பெரிய ஐரேஸ் ப்ராஜெக்ட் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHKவோட வாடகைக்கு இருக்கும் 8,000 rupees. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு 70% உங்களுக்கு சீவேஜ் டிஸ்போசலுக்கே இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 யூனிட்ஸாக இருந்தாலும் டேரெக்டாக அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கனெக்டிவிட்டி, லொக்கேஷன், வென்டிலேஷன், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் வியூவோட எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தோட நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒன்று எடுங்க வாங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம தாம்பரமில் இருக்குங்க. கரெக்டாக நம்ம தாம்பரம் சோமங்கலம் ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோடில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.9 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குன்னு நிறைய ஆட் நீங்கள் அவிட்டம் ஹோம்ஸில் இருந்தே பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். கரெக்டாக நம்ம சோமங்கலம்ல ஆன் ரோடில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகேங்களா, சைட்டோட வாசல்லே பஸ் நிற்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சி டைப்புங்க. 3 பக்கமே ரோடு இருக்குது. இங்கே இந்த கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு ரோடு எஸ்எஸ் இன் அவுட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை நான் ஃபவுண்டேஷன் பூமி பூஜை போர்ட்டலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஆக்சுவல் ஹவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். எனக்கு ஆப்போசிட்லேயே வந்து பஸ் போகுது. இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பையும் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் 89T. நிறைய பேர் வெஸ்ட் தாம்பரம் அப்படின்னு உடனே முடிச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சோமங்கலம் மெயின் ரோடில் ஆன் ரோடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ எதனால் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு தாம்பரத்துக்கே நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் வந்து காந்தி ரோடு வழியாக போகலாம், மார்க்கெட் ரோடு வழியாக போகலாம், நம்ம இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இப்படியே நம்ம போயிடலாம். உங்களுக்கு கமர்ஷியல்ஸ் வெஸ்ட் தாம்பரமில் தான் இருக்குது எக்கச்சக்கமாக. உங்களுக்கு எல்லா டாப் ஹோம் அப்ளையன்சஸ் பிரான்ச்சஸும் சரி, ஜெயச்சந்திரனும் சரி, எல்லாத்தோட பிரான்ச்சஸும் இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு வரலாம். மார்க்கெட் நிறைய தாய்மார்கள் அம்மாக்கள் எதிர்பார்ப்பீங்க, வீக்கெண்ட் போகணும், இல்லை நான் டெய்லி போகிற மாதிரி கூட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாங்காக இருந்தால் தான் நீங்கள் வீக்கெண்ட் போகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லியே போயிட்டு வரலாங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஃபெசிலிட்டி, நம்ம வெஸ்ட் தாம்பரம் மார்க்கெட் ஃபெசிலிட்டி பக்கமாகவே இருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம் இந்த ப்ராஜெக்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னன்ட்டு. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடிய விஷயம், நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி வரட்டுமே, ப்ராக்ரஸ் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பூமி பூஜை போர்ட்டல்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன ஸ்டேஜஸ்லேருந்து அவிட்டம் ஹோம்ஸ் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் என்னென்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் யூடியூப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இந்த ப்ராஜெக்ட்டோட டே டு டே அப்டேட்ஸ், வீக்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து இந்த ப்ராஜெக்ட்டோட இந்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருந்தது இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட்ஸாக. இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் விட்டு போயிருக்கு, அதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளட் ப்ரூஃபுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லாகிங் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கிடையாதுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடிய விஷயம் அவிட்டம் ஹோம்ஸ் கூட நம்ம நிறைய வீடியோ கொலாப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கோம், ஒரு 20-25 வீடியோ பண்ணியிருப்போங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோ வாங்கியிருக்கிறீங்க. அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பர்சனலாக நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அம்மாக்கள் அப்பாக்கள் ஃபோட்டோலாம் அங்கே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1998 இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனிங்க. அதாவது ரோட்,
ஹைவே டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய கம்பெனி. இப்போ இவங்க 2014 இண்டிவிஜுவலாக ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டில் வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் ப்ரோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் இந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு யூடியூப்பில் வீக்லி ஒன்ஸ் ஃபுல் டீட்டெயில்டு அப்லோடு உங்களுக்கு இருக்கும். அதனால் அதுலேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இங்கே நம்ம தாய்மகர்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள், மோஸ்ட்லி அம்மாக்கள், அப்பாக்கள், குன்றத்தூர் ஃப்ளாட்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதிரன் குரோம்பேட்டில் வாங்கினவங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்லேயே உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் இருக்குது, குன்றத்தூரில் ப்ரொபோசல் இருக்குது, திருவான்மியூரில் ப்ரொபோசல் இருக்குது. ப்ரொபோசல் நான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கபிலன் ப்ரோ அனௌன்ஸ் பண்ண வேண்டியது நான் கொஞ்சம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபீல்டில் இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் முன்னாடியே தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே முன்னாடி வரதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லிடுவேன், இது வந்து இப்படி வரப்போகுதுங்க. நம்ம ஓப்பனப்பாக சொல்ல முடியலை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்ட்டு வருது அப்படின்னா அதை பற்றி ஏதாவது வீடியோஸில் மேக் பண்ண ஏதாவது வீடியோவில் சொல்லுவேன். ஆனால் அப்படி சொன்னாலும் குத்தமாக இருக்குது. இங்கே வந்து இப்படி லேண்ட் ரேட் ஏற போதுங்க, இப்போ மறை நகர் கூடலூரில் இப்படி ஏற போதுன்னு நான் சொன்னேன். நான் சொல்லும்போது 1500 1600 போயிட்டு இருந்தது. நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 3000 3500 3600 வரைக்கும் இப்போ மரமல் நகரில் கூடலூரில் போயிட்டுருக்கு, லேண்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்போ சொல்லும் பொழுது என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ இப்படி சொல்லியே ரேட்டை ஏற்றி விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக சங்கடமாக தான் இருக்கும். பட் நம்ம எதுவுமே காதில் வாங்கிக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்ல வரமோ அது ப்ராப்பராக சொல்லணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க, ஸ்கொயர் ஃபீட் 4000 ஃப்ளாட், ஒரு பிளாட் காஸ்ட், லேண்டு காஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4000. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 40 லட்சம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா 40 லட்சம் அப்படின்றது அவங்களோட லைஃப் டைம் சேவிங். அதில் நம்ம விளையாடக்கூடாது. அதனால தான் நான் வந்து இல்லை நான் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் நெக்லிஜேட் பண்ணிட்டு சைட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது ஒர்த் இல்லைன்ட்டு. இது ஓகேங்களா, 500+ ஃபேமிலிஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நோ வால் ஷேரிங் அண்ட் வென்டிலேஷன். இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, தாம்பரம் சோமங்கலம் மெயின் ரோடுன்னு சொல்லிட்டு. அந்த சோமங்கலம் மெயின் ரோட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் ப்ளஸில் வந்து ஒரு பெரிய குன்று ஒன்று வருங்க, ஒரு ஃபாரஸ்ட். அதை ஒட்டின மாதிரியே அந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பிடிக்கும். எதனாலனா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிசம்பர் டைம்லாம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கண்ணப்பர் பிளாக்ல புக் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் ஹவுஸோட வியூ எல்லாமே உங்களுக்கு அந்த வியூவில் தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா குன்று, சரிங்களா. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மெப்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய குன்றுங்க. நம்ம மெப்ஸு மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் வரும் அந்த ஃபாரஸ்ட்டு. அப்படி இங்கே வரைக்கும் இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும். எந்த அளவுக்கு ஹீட் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஹீட்டை இந்த ஃபாரஸ்ட்டே ரெடியூஸ் பண்ணிடும். இதை நான் வந்து அடித்து சொல்லுவேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இது ஒரு ரீசனாக இருக்கும் நீங்கள் எங்கே புக் பண்ணுறதுக்கு. இன்னொன்று அப்பார்ட்மெண்ட் அப்படின்னாலே ப்ரைவசி நிறைய எதிர்பார்ப்பீங்க. மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் இருக்குது. கண்ணப்பர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். இதில் வந்து கண்ணப்பர், மாணிக்க வாசகர் உங்களுக்கு 100% நோ வால் ஷேரிங். திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் தனி ப்ராஜெக்ட், சரிங்களா. இப்போ இந்த 2 பிளாக் சொன்னீங்க இல்லையா, இதில் நீங்கள் எந்த யூனிட் புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வால் ஷேரிங்கே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநாவுக்கரசர் இந்த கண்ணப்பர் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டுங்க, 30 ஃபீட் உங்களுக்கு ரோட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சென்டரில் ஒரு ரோடு இருக்குது, எதில் ஒரு ப்ராஜெக்ட், இந்த பக்கம் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரியே கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய கார்னர் போர்ஷன்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கபிலன் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு அங்கே கேட்டு சொல்கிறேன். இது இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்க. அந்த கண்ணப்பர், மாணிக்க வாசகர் பிளாக்கில் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ். இங்கே நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கேட்டட் கம்யூனிட்டிங்க, 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. டெம்பிள் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க, ஈகோ பார்க் இருக்குது, இண்டோர் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, அவுட்டோர் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, ஜிம் இருக்குது, ஓப்பன் தியேட்டர் கொடுத்துருக்காங்க டெரஸில். இப்போ ஐபிஎல்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருமே இங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே கெட் டுகெதராக உட்காந்து, முக்கியமாக குழந்தைகள் எல்லாருமே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் அம்யூனிட்டிஸ் நான் ஏதாவது விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யோஹாட் கொடுக்குறாங்க. அதான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் தியேட்டர். நம்ம அப்படியே வெளியிலேருந்து காற்று வாங்கிட்டு ஏதாவது வீட்டில் ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதையும் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் ப்ராஜெக்டில் டிவிஸ் பார்க்கலாம், ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணிக்கலாம். டெம்பிள் உள்ளே கொடுக்குறாங்க. நிறைய தாய்மார்கள் எதிர்பார்ப்பீங்க, வெள்ளிக்கிழமை கோயில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கும் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கோயில்ஸ் நியர்பைலையும் இருக்குது. பாய் பாய். இப்போ வந்து அவிட்டம் ஹோம்ஸினுடைய சேல்ஸ் கோஆர்டினேட்டர் எம்டியோட சன் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ப்ரோவினுடைய இன்ட்ரோடக்ஷன் உங்க எல்லாருக்குமே தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா அவிட்டம் ஹோம்ஸினுடைய நிறைய வீடியோஸில் நீங்கள் ப்ரோவை பார்த்துருக்க முடியும். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக. அப்புறம் அவிட்டம் ஹோம்ஸ் யாரு? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஒரு பஸ் போயிருக்கோம் பார்த்தீங்களா,
நம்ம திருநாவுக்கரசு பிளாக்லேருந்து தான் போச்சு. ஓகே ஓகே. ஸோ திருநாவுக்கரசு பிளாக் தான் இந்த ஏரியாவோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ என் பேர் கபிலன், நான் அவிட்டம் ஹோம்ஸில் சேல்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ அவிட்டம் ஹோம்ஸ் ஜஸ்ட் ஆனது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கிடையாது, நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி. நம்ம 1994 2012 இருக்கும் பார்த்தீங்கன்னா 100+ பிரிட்ஜஸ் அண்ட் 100+ சப்வேஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சதர்ன் ரயில்வேல பொறுத்த வரைக்கும் சென்னை பொறுத்தவரை சென்னையோட சதர்ன் ரயில்வேல நம்மளோட ஒரு 80% பங்குன்றது தாராளமாக இருக்குது. 14லேருந்து இன்னைக்கு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 50+ அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம தாம்பரம்ல இருக்கோம். ஒரு 1.6 ஏக்கர் கம்யூனிட்டி, டோட்டலாக 180 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். 3 பிளாக்ஸாக பண்ணியிருக்கோம். 65, 65, 50 அப்படின்னு டோட்டலாக 180 யூனிட்ஸ். அண்ட் இதுலேயுமே நம்ம ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கோம். எனக்கு நிறைய யூனிட்ஸ் வேணும், நிறைய அம்யூனிட்டிஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ணப்பர், மாணிக்கவாசகர் இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட். எல்லாமே 3 BHK தான். நம்ம மேலே போனாலே உங்களுக்கு ஒரு அது இல்லாமல் 0% வால் ஷேரிங்களுக்கு ஒரு 3 BHK கண்டிப்பாக. அப்படின்னா என்னன்றது நம்ம பேனர்லேயே நீங்கள் காமிச்சிருப்பீங்க. பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் 2 விஷயம் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். மேபி உலகத்திலே ஃபஸ்ட் டைம் கூட நம்ம பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தாம்பரம்னாலே ஃப்ளட் வருமான்ற ஒரு பயன்றது, அச்சம்ன்றது மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சுவலாக தாம்பரத்தில் ஃப்ளட் வராது, தாம்பரத்துக்கு மிக அருகில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் தாம்பரத்துலேயே லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் MSL இருந்து நல்ல ஒரு எலிவேட்டட் ஏரியா லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்டில் ஃப்ளட் வந்திருக்குன்னு கடந்த 100 வருஷத்தில் ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா 1 crore ஓப்பன் சேலஞ்சுன்றது பண்ணுறோம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரீசெண்ட் டேஸில் இந்த டிலே ஆஃப் ஹேண்டிங் ஓவர்ன்றது ரெகுலர் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, நிஜமாலே ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது. ஸோ அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நம்ம அவிட்டம் நாயன்மார் சீரீஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு நம்ம அப்ரூவல் வாங்கினதுலேருந்து பூமி பூஜையிலேருந்து எவ்வளோ எங்கெங்கே போர் போட்டிருக்கோம், ஸோ எல்லாமே எண்ட் டு நம்ம வீக் ஆன் வீக் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வீக் 44ல் நம்ம இருக்கோம். வீடியோ போயிட்டு இருக்கு. ஆமாம், இந்த நாளைக்கு வீக் 44 நமக்கு ரிலீஸ் ஆகிடும். அதனால அந்த ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அவிட்டம் ஹோம்ஸை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. சரி, இப்போ வீடியோ எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக வரேன். ரேட்டை சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. ஓகே வாங்க. இங்கே என்னென்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குன்னா 2 BHK 3 BHK. 2 BHK பொறுத்த வரைக்கும் 958 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 989 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள்ஸ் இருக்குது நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்கில். 3 BHK பொறுத்த வரைக்கும் 1318 ஸ்கொயர் ஃபீட் 1318 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1429 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இங்கே அவைலபிள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கார்னர் ஃப்ளாட்ஸை கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாடல் ஹவுஸை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 3 டைப்பில் இருக்குங்க. அதாவது டைல்ஸ் எதுவுமே போடாமல் இருக்கக்கூடிய ஆக்சுவல் வீடு, டைல்ஸ் போட்ட ஆக்சுவல் வீடு, அடுத்து மாடல் ஹவுஸ் போட்டிருக்கக்கூடிய ஆக்சுவல் வீடு. அதாவது மாடல் ஹவுஸ்னால் அது எந்த மாதிரினா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹவுஸ் தான். நீங்கள் அவிட்டம் ஹோம்ஸில் பார்க்க போகிறது எல்லாமே ஆக்சுவல் வீடு தான். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சைஸ் நான் மாடல் ஹவுஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா நீங்கள் வாங்க போகிற வீடை தான் இங்கே நீங்கள் மாடல் ஹவுஸாக பார்ப்பீங்க. அதுதான் ஆக்சுவல் ஹவுஸ்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லிஃப்ட்டை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பிளாக்குக்குமே 2 லிஃப்ட்டுங்க. நார்மல் 5 அடிக்கு 5 அடி அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியும். இந்த லிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட் ரூமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போகிற வசதியோடு இருக்கக்கூடிய லிஃப்ட்டுங்க. 15 பேசஞ்சர்ஸ் லிஃப்ட். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு ஆக்சுவல் ஹவுஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே காரிடாருங்க. காரிடார் நல்லா வைடரான காரிடாராக இருக்கிறது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த செட்பேக். இந்த செட்பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஃபீட். இதே மாதிரி ஒரு போர்ஷனுக்குமே இன்பிட்வீனில் பார்க்க முடியும். இங்கே ஒரு செட்பேக் இருக்கா 4 ஃபீட்டுக்கு, அதே மாதிரி அங்கே ஒரு செட்பேக் இருக்குது. இங்கே என்ன ரூஃப் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கீழே சில்ட்டில் உங்களுக்கு கவர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த சில்ட்டே பார்த்துக்க முடியும். ஒரு போர்ஷனோட விண்டோவும் இன்னொரு விண்டோவும் கூட ஆப்போசிட்டில் கிடையாது. பிரிக் ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். பிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏஐசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க, கான்கிரீட் பிளாக் கிடையாது. நிறைய பேர் இந்த கான்கிரீட் பிளாக்ஸ்க்கும் ஏஐசி பிளாக்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இது ஏஐசி பிளாக்ஸ், ஆட்டோக்ளேவ் ஏரேட்டட் கான்கிரீட். உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ரெட் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது. நம்ம இப்போ நார்த் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஆஃப் செட்லேயே உங்களுக்கு இங்கேன்னு வேணா கூட நீங்கள் கிரில் கேட் போட்டுக்கலாம். சரிங்களா, இங்கே உங்களுக்கு அவுட்டர் ஃபயர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்தபடியே நீங்கள் வெளியில் யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ லோஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த போர்ஷனுக்கும் ஆப்போசிட்டில் எந்த போர்ஷனும் இல்லை. இந்த ஃபயர் ஸ்பேஸுக்கு ஆப்போசிட்டில் கூட நீங்கள் பார்க்க முடியும். அது பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவுட்டர் ஃபயர் ஸ்பேஸ். நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் ஷூ கழட்டி விடலையே அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷூ கபோர்ட்ஸ் வச்சுக்கலாம். 1328 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் இதுதான். ஃப்ளோர் பிளானினுடைய ப்ரௌசர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 180 யூனிட்ஸ் இருக்குது. என்னென்ன சைஸ் ரேஞ்சஸ் அவைலபிள் இருக்குது, அதோட பிளான் எப்படி அமைப்பாக இருக்கா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த 2 பிளாக்குக்குள்ள நோ வால் ஷேரிங், அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்றத கூட கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்றத கூட நீங்கள்
பிளானை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அவுட்டர் 5 ஸ்பேஸ்லேருந்து 4, 5, 6, 7, 8, 9 ஆஷ் கோட்ரேஜோட உங்களுக்கு பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோர் தாண்டின உடனே ஒரு ஆஃப் சீட்டுங்க. இந்த ஆஃப் சீட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு 1328 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 1328 ஸ்கொயர் ஃபீட். மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவி யூனிட் இருக்குது. ஆக்சுவலாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹவுஸ் தான். இப்போ நிறைய இடத்துல இன்டீரியர் ஹவுஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சோஃபாஸ் இந்த கார்ட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப லக்ஸரியாக காட்டுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடு வாங்க போகிறீங்களோ, இப்போ நீங்கள் வீடு வாங்கினீங்க என்னென்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம அம்மாக்களை பக்கத்தில் வீடு வாங்குறோம்னா பேசிக்காக வந்து டிவி யூனிட் இருக்கணும்னு ஆசைப்படுவோம், மாடுலர் கிச்சன் வேணும்னு ஆசைப்படுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பிளானாக இவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் 10க்கு 22 அடி 2 இன்ச்சு. இந்த மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்கூட் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் குவாலிட்டி என்ன அப்படின்றத கூட நீங்கள் அவிட்டோ ஹோம்ஸ் அவங்களோட வீடியோவில் டெடிக்கேட்டடாக நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன குவாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிச்சனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி பால்கனி ஹேண்டில் எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் ரோடு தான் உங்களுக்கு செட் பேக் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் 5th ஃப்ளோர்லாம் போயிட்டீங்கன்னா இந்த குண்டினுடைய வியூ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக காலையில் எந்த உடனே இப்படி ஒரு ப்ளசண்ட்டான வியூ இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அதுவும் சென்னையில் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு வாட்டர் அவுட்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து கிச்சனுங்க மாடுலர் கிச்சனாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது. 10 அடிக்கு 11 அடி சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது, வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும். இந்த லிவிங் கம் டைனிங் சென்டர் ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் பேரிவர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாக இருக்கிறது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் இன்டீரியர் ஒர்க் இருக்குது. மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோடனே இந்த லிவிங் கம் டைனிங் சென்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியர் ஒர்க்கினுடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் இதே மாதிரி கூட கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த பெட்ரூம் நான் எதனால் வந்து ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுங்க. டேரெக்டாக வந்து சன்லைட் எந்த அவுட்டர் வால்ஸ்லையும் படலை. அதனால் வந்து இது நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏசி போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரூமில் நீங்கள் ஏசி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்டாச் பாத்தும் இருக்கிறது. நல்ல ஸ்பேஷியஸான அட்டாச் பாத்துங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் இருக்குது. சிங்கிள் மவுண்ட் பேரிவர் பிராண்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. பேரிவர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. இங்கேயும் சாக்கெட்ஸ் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே நார்மல் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும். கீழே காமிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சங்கனில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால உங்களுக்கு பாத் எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஏறி போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லாமே சங்கனில் ப்ரீ பிளான்டாக இருக்குது. இதுவும் சரி, பால்கனி சரி, எல்லா பாத்ரூமும் ப்ரீ பிளான்டாக சங்கனில் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ள வந்தோடனே லிவிங் கம் டைனிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்க்கலாம். இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் இது செகண்ட் பெட்ரூம். 1 சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் அட்டாச் பாத் இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பராக சங்கனில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் பேரிவர் பிராண்டில் இருக்குது. வாவ், இதுக்கும் 3-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. பட் இவங்க எல்லாத்துலையும் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். வாஷ் பேஷன் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே பாருங்கள், வால் ஷேரிங் கிடையாதுங்க. அந்த வால் ஷேரிங்லேயும் ஆப்போசிட்டில் இருக்கிற போர்ஷனோட விண்டோ தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விண்டோ வந்து இங்கே ஆஃப் செட்டில் கட்டியிருக்கிறாங்க. அந்த 4 அடிக்கு அந்த பக்கம் சொல்கிறேன். இந்த விண்டோவினுடைய ஃப்ளோர்லையும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பக்கத்தில் இந்த லிவிங் கம் டைனிங் தாண்டிங்கன்னா இந்த மவுண்டன் வியூவோடு இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, கவர் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் டெஸ்க் இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத் இருக்குது. இங்கேயும் 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. ஆமாங்க, 3 BHK 3 டாய்லெட். இந்த பெட்ரூம்ல இருந்து உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கே மழை பெஞ்சாலும் தள்ளிப்படாது. நீங்கள் இங்கே வேணால் உங்களுக்கு கிரில் போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் பேக். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் 2 BHK 83 lakhsலேருந்து 86.5 lakhs வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. 3 BHK 1,06,00,000லேருந்து 1,22,00,000 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸை பொறுத்து உங்களுக்கு பட்ஜெட்டில் டிஃப்ரென்ஸ் வரலாம். இந்த ரேட் அப்படின்றது ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட்டுங்க. அதாவது கார் பார்க்கிங், EB, அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த காஸ்ட்.
இதுலேருந்து அடிஷ்னலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பே பண்ண போகிறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் சார்ஜஸ் தான். பில்டரினுடைய எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு வரக்கூடிய காஸ்டிங் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். டேரெக்டாக அவிட்டோ ஹோம்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களும் இன்டீரியர் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வீடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு இன்டீரியரும் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி வேணும் அப்படின்னாலும் சரி, வேறு எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.